சுவாரஸ்யம் நிறைந்த பிரயாணம் என்று தான் சொல்லணும். இப்படி ஒரு பிரயாணம் வந்து எங்களுக்கு அண்மையில் யாழ் குடாநாட்டின் பெரும் பயணத்தின் ஒரு பகுதியாக கிடைச்சி. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தின் சங்குப்பிட்டி பாலத்தடியில் தான் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இலங்கையின் வடக்கே யாழ் குடாநாட்டையும் பிரதான நிலப்பரப்பையும் இணைக்கின்ற கேரதீவு சங்குப்பிட்டி பாலத்தினுடைய இந்த வீதி தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம். உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துக்கு போகிற ஒவ்வொருவரும் இந்த பாலத்தை கட்டாயம் பார்க்கணும். ஏனென்றால் இந்த பாலம் இலங்கையில் இருக்கிற மிக நீளமான கடற்கரை அண்டி உள்ள ஒரு இயற்கை நிறைந்த பாலங்கள் இது. இதனுடைய நீளம் சுமார் 945 அடி என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் என்ன போய் கொண்டிருக்கிறோம், அந்த சங்குப்பிட்டி பாலத்திலேயே இந்த அண்மையில் இருக்கிற ஒரு பிரதேசத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். நீங்கள் நிறைய இடங்களில் போய் நிறைய ஃபோட்டோஸ்கள் எடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த நாங்கள் சில நேரங்களில் சில இடங்களில் போய் எடுக்கிற அந்த ஃபோட்டோ இருக்குதானே, அது உண்மையிலே எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்குன்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி ஒரு இடம் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த இடம். இது வந்து ஒரு ஒற்றையடி பாதை அமைச்சிருக்கு. 2 பக்கத்திலேயும் 2 கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல போகிறதுக்கு நீங்கள் பார்க்குற நேரம் கடலுக்குள்ளே எப்படி பைக்குள்ளே போகிறது பயமறிக்க இருக்கா, அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே இந்த சின்ன பயம் உங்களுக்கு இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஒற்றையடி பாதைக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கிக்கிறதே அதில் கிடைக்கிற சுகம் என்பது ஒரு அபரிதமான ஒரு விடயம் அரைக்கும். அப்படி ஒரு விடயம் எங்களுக்கு இங்கே கிடைச்சி. இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னால் காற்று தான். நாங்கள் இந்த 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 பிரயாணத்தின் இந்த வழியில் போக்குள்ள இருந்து இங்கே உள்ளுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கிற இந்த இடத்துக்கு போகிற வரையும் பார்த்தோம்னால் காற்று அடிக்கும். அந்த காற்றுன்றது இங்கே பாருங்கள், எங்களோட தில்கியை கூட அந்த காற்று அசிச்சு விடுற அளவுக்கு கடும் காற்று அடிக்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இந்த பாறைக்குள்ளே போகிறதுக்கு இடையில் ஸ்டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா காசு கட்டினோம்னால் அதை தருவாங்க. அந்த ஸ்டெலஸ்கோப்பில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த கடலில் முக்கியமான பிரதேசங்களை எங்களோட கண்கூடாக மிக அழகான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யாழ்ப்பாணத்துக்கு போகிற நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உண்மையிலே அதுதான் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்.